அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவான், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரீசெண்டாக நான் வந்து ரிலையன்ஸ் ஸ்மார்ட் சூப்பர் ஸ்டோர் போயிருந்தேன். அங்கே வந்து என்னெல்லாம் வந்து ஆஃபரில் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃபரில் போயிட்டுருக்கு, ஃபஸ்ட்டு இருந்தது இப்போல்லாம் என்ன இருக்குது, இல்லை இப்போ எது புதுசாக வந்திருக்கு, அதை பற்றின அப்டேட் தான் உங்களுக்குமே கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோ. என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க ரிலையன்ஸை சுற்றி பார்க்கலாம். என்னெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரில் வந்து எப்போவுமே நம்ம என்டர் ஆன உடனே இந்த ஸ்டோரில் என்னெல்லாம் ஆஃபர் வந்து அப்டேட்டில் போயிட்டுருக்கு அப்படின்றத வந்துட்டு கண்டெய்னராக இருக்கட்டும், ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு எது வந்து நல்ல ஆஃபர் போகுது அப்படின்றது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லேயே வச்சுருப்பாங்க. நமக்கு வந்து பார்த்த உடனே எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரேட்டுமே வந்துட்டு ஆஃபர் என்னென்ன போட்டுட்டு வச்சுருப்பாங்க. அதுவுமே பார்த்துட்டு ஒரு சில பொருளை எடுத்துக்கிட்டு அப்புறமேட்டு நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் வந்துட்டோம். இந்த குட்டி குட்டி பவுல் அப்புறம் பிளேட்டு இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே யூனிக்காக சூப்பராக அஃபோர்டபுளான ப்ரைஸில் நமக்கு இந்த ரிலையன்ஸில் கிடைக்கும். ரொம்ப கொஞ்சம் ஒரு வாட்டி வரும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டில் நம்ம இதில் பார்க்கலாம். இந்த வாட்டி நான் வந்துட்டு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் பார்த்துருந்தேன், என்னன்றதை காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ்லாம் போட்டு வைக்கலாம். நமக்கு வந்துட்டு சமைக்கும் போது எல்லா ஸ்பைசஸுமே ஒன்றா போட்டு வச்சிடலாம், சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பிளேட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப நாளாகவே ரிலையன்ஸில் வந்துட்டு ஆஃபரில் போயிட்டுருக்க ஒரு ப்ராடக்ட் தான். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. கடாய் ஷேப்லேயே இருக்கும், ஆனால் வந்துட்டு கடாய் மாதிரி கிடையாது. இது வந்துட்டு சர்விங் பவுல் தான், ஆனால் நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக நமக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்கும். 149 ருபீஸ் தான் அதோட ரேட்டு. ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஆக்சுவலாக நம்ம வீடு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அங்கேயுமே இந்த மாதிரி தான் வந்துட்டு சூப்பரான பாத்திரம், பவுல்ஸ் எல்லாமே இருக்கும். அது பார்க்குறதுக்காக வேண்டியே வாங்குறனோ இல்லையோ, அது பார்க்குறதுக்காக வேண்டியே நான் வந்து சீக்கிரமாக கிளம்பி போயிடுவேன் ஃப்ரீ டைம் இருக்கும் போதெல்லாம். சாரை ரொம்ப நேரமாக ஆளே காணும். எங்கடான்னு பார்த்தாக்கா இங்கே நின்று ஏதோ தேடி பார்த்துட்ருக்காரு. என்னென்னு பார்த்தாக்கா எங்கள் கார் கேட்க வேண்டிய ஆக்சசரிஸ் எல்லாமே இருந்தது. அந்த ஸ்மெல்லுக்காகலாம் வைப்பாங்க இல்லையா, அந்த பொருள், அப்புறமேட்டு பர்ஃப்யூம், அந்த மாதிரிலாம் ஐட்டம்ஸ் இங்கே இருந்தது. என்னத்துக்கு இங்கே நின்று பார்த்துட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார் வந்து புதுசாக இப்போ கார் வாங்கியிருக்காங்க. சரி, அதுக்காக வேண்டி பார்த்துட்ருக்காங்க. சரி, நானும் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம மெயினாக இங்கே வந்ததுக்கு காரணமே இந்த ஒரு பிளேஸ் பார்க்குறதுக்காக தான். என்னுடைய கிச்சன் வந்து ரொம்பவே குட்டி அண்ட் வந்து ஷெல்ஃபே இல்லாமல் இருக்கும் சுத்தமாக. அதுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு சில ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்கி நான் வந்துட்டு கிச்சன் வந்து மேக் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காக ஒரு சில பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு தான் வந்திருந்தேன். பார்த்திங்கன்னா உண்மையாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா இந்த வாட்டி ரிலையன்ஸ் வந்தது எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. ஏன்னு பார்த்திங்கன்னா எதுவுமே பெரிய ஆஃபரும் போடலை, கலெக்ஷனுமே ஒன்றுமே எனக்கு பெருசாக தெரியலை. நம்ம நார்மலாக வரும்போது கூட நிறைய கலெக்ஷன் இருக்கும், எது வாங்க வந்தோமோ அதை தவிர மற்றது எல்லாமே வாங்கிட்டு போவோம். அந்த அளவுக்கு வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். நானுமே 2-3 வாட்டி அப்படி தான் வந்து வாங்கிட்டு போயிருக்கேன். அந்த ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருந்தேன். பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற ப்ராடக்ட் கூட எனக்கு சரியாக செட் ஆகலை. நான் வந்து இந்த கிளாஸ் பவுல், கிளாஸ் கண்டெய்னர்லாம் இருக்கு இல்லையா, க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு அதுதான் வாங்கணும்னு மெயினாக வந்திருந்தேன். அதுக்கப்புறமேட்டு கிச்சனுக்கு தேவையான ஒரு சில ப்ராடக்ட்லாம் வாங்கலான்ட்டு வந்திருந்தேன். நான் எதிர்பார்த்து வந்த எதுவுமே இல்லை. இந்த பிளேட் ரேக்கு வாங்கணுன்ட்டு வந்திருந்தேன். பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக டேமேஜ்டாக இருந்தது, ஒரே ஒரு பீஸ் தான் வேறு இருந்தது. அப்புறமே உடனில் வந்துட்டு கரண்டி, அப்புறமேட்டு நிறைய பொருள் வாங்கணும்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் எனக்கு எதுவுமே இங்கே செட் ஆகலை. இப்போ வரைக்குமே தேடி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். மெயினாக வந்து ரைஹானுக்கு டிஃபன் பாக்ஸ் தான் வாங்கலான்ட்டு வந்திருந்தோம். அதுவுமே பார்க்கலான்ட்டு ஒன்று தேடிட்டுருக்கோம். தேடிகிட்டே இருக்கும்போது இந்த கொடை கண்ணில் மாட்டுச்சு. பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அதை பார்த்துட்டு இருந்தோம். இங்கே வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து பஞ்சமே இருக்காது. போனீங்கன்னா நல்லா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம், ஒரு மூட்டை ஃபுல்லாக. அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸே வந்து பார்த்திங்கன்னா 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கும், அந்த அளவுக்கு நிறைய இருக்கும். ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கம்மி தான். 10% எல்லாத்துலேயுமே சரி, 10% அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இல்லைனா பை ஒன் கெட் ஒன் அப்படி தான் இருந்தது தவிர நல்ல ஒரு ஆஃபர் வந்துட்டு இப்போதைக்கு வந்து அப்டேட் ஆகலை. மேபி இதுக்கப்புறம் வருமா இருக்கும். நம்ம வீடு பக்கத்துலேயே இருக்கிற ரிலையன்ஸில் வந்துட்டு க்ராசரி ஐட்டம் வாங்க போயிருந்தேன் லாஸ்ட் வீக்காக. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான பொருட்கள், கண்டெய்னர்ஸு, அப்புறமேட்டு வந்துட்டு நிறைய ஆஃபர் போயிட்டு இருந்தது. இரும்பு கடாய் அந்த மாதிரிலாம். சரி, அங்கத்தை விட பெரிய பிராண்ட்ஸில் நிறைய இருக்குமோ, சரி அங்கேயும் போய் பார்க்கலாம், பார்த்துட்டு எது நல்லாயிருக்கோ வாங்கலாம் அப்படின்னு நினச்சி தான் இங்கே கிளம்பி வந்தோம்.
இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு வேளை அங்கேயே வாங்கியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பார்த்தீங்கன்னா எல்லாமே 5% 10% தான் ஆஃபர். ஆனால் ப்ராடக்ட்டுமே சரியாக கலெக்ஷன்ஸ் இல்லை. சரி நம்ம பார்த்தது அங்கேயே காலியாகிறதுக்குள்ளே அங்கே போய் வாங்கிடலாம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி லேட் நைட் ஆகிடுச்சு. சரி நாளைக்கு கிளம்பி அங்கே போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு பிளான் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமேட்டு ரைஹானுக்கு டிஃபன் பாக்ஸ் மட்டும் தான் வாங்கணும். சரி அதுவாச்சும் இங்கே கரெக்டாக கிடைக்குமான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அடுத்தடுத்து வந்துட்டு கிச்சன் ஆர்கனைசர் அப்புறமேட்டு ஷாப்ஸியில் இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக சேல் போயிருந்தது இல்லையா, அதில் வந்துட்டு நிறைய ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அதுக்கான வீடியோஸு எப்போது ஆன்லைனில் வாங்கும்போது என்னெல்லாம் நம்ம வந்துட்டு செக் பண்ணிவிட்டு வாங்கலாம், எந்த வெப்சைட்டில் வந்துட்டு குவாலிட்டி நல்லாயிருக்கு அதை வந்துட்டு மீன் பண்ணி வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லை, என்னுடைய கிச்சன் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். செல்ஃபே எதுவுமே சுத்தமாக இருக்காது. அந்த கிச்சனை எந்த அளவுக்கு மேக் ஓவர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற வீடியோவுமே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வரும். அதுக்கான ப்ராடக்ட் வாங்குறது தான் இன்றைக்கி நான் வந்திருந்தேன். ஆனால் இங்கே வாங்க முடியல சில பொருட்கள். அதனால் கிளம்பி நம்ம வீடு பக்கத்தில் இருக்க ரிலையன்ஸ்லேயே வாங்கிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சும்மா இங்கே வந்து என்னெல்லாம் ஆஃபரில் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஆஃபர்னு பார்த்திங்கன்னா இந்த ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜாரில் வந்துட்டு பெரிய அளவில் இல்லை. சும்மா 10% 20% தான் இருக்குது. 50%லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்தி அந்த மாதிரி இதுக்கு தான் வந்து 50% ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. பெரிய அளவுக்கு இன்னும் கலெக்ஷன் இங்கே வரல. ஆனால் க்ராசரி ஐட்டம்ஸு இந்த மாதிரி எல்லாமே ஒரே இடத்துல வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஷாப் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் நல்லா ஆஃபரில் போயிட்டுருக்கும். நான் லாஸ்ட் வீக்கே வாங்கிட்டேன்றதுனால அது எதுவுமே வாங்கலை நான். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சது வந்து இந்த க்ரில் பேன் தான். இது வந்து நல்ல ஒரு ஆஃபர் 50% போயிட்டு இருந்தது. சரி எல்லாமே அங்கேயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஒரேடியாக ஒரே இடத்துல வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் கூட சேர்ந்து ரிலையன்ஸ் ஃபுல்லாக இந்த வீட்டில் சுற்றி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கப்புறமா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிச்சன் மேக் ஓவரோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.